மன அழுத்தம் யாருக்கு வரும் அப்படின்னு மன அழுத்தம்னா அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, மன அழுத்தமாக இருக்குது, அதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் மன அழுத்தம் ஏன் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் வந்து மன அழுத்தம் அப்படின்னு சொல்கிறவங்க டான்ஸ் ஆடுறதுக்கு கூச்சப்படுறவங்க, நடனம் ஆடுவதற்கு கூச்சப்படுகிறவர்கள், அது மாதிரி பாட்டு பாட கூச்சப்படுறவங்க, இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன அழுத்தம், அதாவது தாங்க முடியாத மன அழுத்தம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த கலைகளை தொழிலாக செய்வதன் மூலம், அதாவது பாட்டு பாடுறதே தொழிலாக வச்சுருக்கவங்க, இந்த சினிமாவிலலாம் பாட்டு பாடுறாங்கள்ல, அது மாதிரி நடனம் ஆடுவதை தொழிலாக செய்பவர்கள், இவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மக்களுக்கு ஒரு பாட்டு பாடுறதில் ஒரு கூச்சத்தை ஏற்படுத்திட்டாங்க மக்கள்கிட்ட. மக்கள் யாரும் நடனம் ஆட மாட்டாங்க, பாட்டு பாட மாட்டாங்க. காரணம் என்னென்னா, பாட்டுன்னா இந்த மாதிரி சினிமாவில் பாடுறாங்களா அது மாதிரி பாடணும், அப்போ தான் பாட்டு. சும்மாலாம் பாடுறது பாட்டு கிடையாது. சும்மா சாதாரணமாக பாடினாக்கா, சாதாரணமாக நீ உன்னுடைய நண்பர்களுக்கு மத்தியில் பாடினா அந்த உனக்கு ஒரு திறமை இருக்கணும். ரொம்ப அந்த சினிமாவில் பாடுற மாதிரி ஒரு திறமை இருந்தால் தான் நீ பாடணும். அப்படி இல்லைன்னா அது பாட்டே கிடையாது, நீ பாடுவதற்கு தகுதியே கிடையாது, பாடுவதற்கு உனக்கு உரிமையும் கிடையாதுன்ற மாதிரி கேலி பண்ணுவாங்க. அந்த கேலி, அதாவது நடனம் ஆடுனையா ரொம்ப தேர்ச்சி பெற்று இருக்கணும், பயங்கர தேர்ச்சி பெற்ற ஒரு, இந்த சினிமாவில் நடனம் ஆடுற மாதிரி தேர்ச்சி பெற்ற ஒரு நடனம் ஆடுகிற ஒருவராக இருந்தால் மட்டும்தான் நீ நடனம் ஆடுவதற்கு தகுதி. இல்லைன்னா மக்கள் வந்து கேலி பண்ணுவாங்க. அந்த மக்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திட்டாங்க. பாட்டுன்னா அப்படி தான் பாடணும், இல்லைன்னா பாடக்கூடாது. சினிமாவில் பாடுற மாதிரி பாடணும், இல்லைன்னா பாடக்கூடாது. ஏதாவது பாட்டா நீ என்ன பெரிய பாலசுப்ரமணியனா, அதாவது டான்ஸ் ஆகிட்டா பெரிய என்ன பிரபுதேவன் நினைப்பு மனசுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பெரிய ஆட்களோடு ஒப்பிட்டு மக்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திட்டாங்க. அதனால் மக்கள் நடனம் ஆடுவதற்கே கூச்சப்படுறாங்க, பாட்டு பாடுறதுக்கு கூச்சப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு நாடகம் இது போன்ற விஷயங்களுக்கு கூச்சப்படுறாங்க. அதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறாங்க இல்லையே, ஒரு பாட்டு பாடுறது கிடையாது, நடனம் ஆடுவது கிடையாது. ஆனால் ஆசை இருக்குது, மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது. அதை பார்க்கும்போது நடனம் ஆட வேண்டும் என்கிற ஆசை இருக்குதோ இல்லையோ, அந்த ஆசையை ஆடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு, ஆனால் அதே நேரத்தில் நடனம் ஆடுவதை பார்க்கின்ற ஆசை அது ரொம்ப அதிகமாக இருக்குது. நடனம் ஆடக்கூடாது, ஆடினா 4 பேர் கேலி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடனம் ஆடுகிற ஆசையை மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு அல்லது அழுத்தி வச்சுக்கிட்டு அந்த ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். நடனம் ஆடணுங்கிற ஆசை வந்துகிட்ருக்கும். நடனத்தை பார்க்கும்போதெல்லாம், ஒரு இசையை கேட்கும் போதெல்லாம் நடனம் ஆட வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். ஆனால் அது வந்து இல்லது 4 பேர் டான்ஸ் ஆடும்போது அவங்களும் ஆடணுங்கிற ஆசை இருக்கும், ஆனால் வந்து ஆட மாட்டாங்க. அல்லது ஆடுறவங்கள பார்த்தா விமர்சிப்பாங்க, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஆடவே கூடாது, இதெல்லாம் அசிங்கம், டான்ஸே ஆடக்கூடாது, அசிங்கமான விஷயம், இதெல்லாம் டான்ஸ் ஆடுறது நல்ல விஷயம் கிடையாது, அதுவும் பெண்கள் டான்ஸ் ஆடவே கூடாது, குடும்ப பெண்கள் டான்ஸ் ஆடக்கூடாது, பெண்களை அந்த மாதிரி வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அடக்கி ஒடுக்கி வளர்க்குற அந்த மாதிரி கட்டுப்பாடாக வளர்க்குறதுன்னு நினச்சி டான்ஸ் ஆடினா அவங்ககிட்ட கட்டுப்பாடு இருக்காது. அது மாதிரி பிற்காலத்தில் கெட்டு போயிடுவாங்க. அப்படி குறிப்பாக பெண்களுக்கு அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, டான்ஸ் ஆடுகிற ஆர்வத்துக்கு தடை போட்டு கடைசியில் அது மன அழுத்தமாகிவிடும். அதுதான் மன அழுத்தங்களுக்கு ஒரு காரணம். குறிப்பாக அந்த மன அழுத்தமாக இருக்குது, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டுட்டு அவங்ககிட்ட இந்த பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக. அதாவது டான்ஸ் ஆடுகிற வழக்கம், அதாவது டான்ஸ் ஆட விரும்ப மாட்டாங்க, டான்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க. அது வந்து கண்டிப்பாக மன அழுத்தத்துக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. அப்போ டான்ஸ் ஆடுறாங்க ஒருத்தர், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையோ ஏதோ ஒரு பாட்டை கேட்டால் அவங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா, கூச்சமே இல்லாமல் டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா, கூச்சப்படாமல் டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்க வாய்ப்பே கிடையாது. மன அழுத்தம் யாருக்கு வருதுன்னா, இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு கூச்சப்படுறாங்கல்ல, பாட்டு பாடுறதுக்கு கூச்சப்படுறவங்க, பாட்டு கூட பாடிடுவாங்க. சும்மா பாட்டு பாடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக. என்ன வாய்ப்புனாக்கா, இப்போ பள்ளிக்கூடத்துலலாம் ஜனகணமன அதிநாயகன் தேசிய கீதம் பாடுறாங்க, நீராறுங்கடல் விடுத்து, அப்போல்லாம் எல்லோரும் பாடி தானே ஆவாங்க.
ஆனால் எல்லோரும் டான்ஸ் ஆடுறது கிடையாது. எல்லோரும் பாட்டு பாடுவாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாருமே பாட்டு பாடியிருப்பாங்க. ஆனால் எப்போவுமே நான் டான்ஸே ஆடினது கிடையாதுன்னு இருக்கிறவங்க இருக்காங்க. நான் வாழ்க்கையில் டான்ஸே ஆடினது கிடையாதுன்னு சொல்கிறவங்க இந்த உலகத்தில் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. டான்ஸ் ஆடுறதுக்கு மட்டும் கூச்சப்படுவாங்க. பாட்டு பாடுறதுக்கு கூட பெருசாக கூச்சப்பட மாட்டாங்க. ஆனால் டான்ஸ் ஆடுறதுக்கு கூச்சப்படுவாங்க. இந்த மாதிரி அது கூச்சப்படுறாங்கல்ல, தயங்குறாங்க பாருங்கள். தனது டான்ஸ் ஆடுறதுன்னா அது தப்பு, அது கேலி பண்ணுவாங்க, அது ஆட தெரியாது. ஆடினா தானே தெரியும். அதனால் ஆட தெரியாதுன்னா அது கற்றுக்க வேண்டியதுதான். எடுத்த உடனே சிறப்பாக ஆடிடும், 4 பேர் சிரிச்சிருவாங்களோ அப்படின்னு இவங்களுக்கு இந்த மன அழுத்தம் வரும். அப்போ கலை படைப்புத்திறனை வெளிப்படுத்துவதனால மன அழுத்தம் நீங்கும். ஒரு மன அழுத்தம் என்பது நீங்கும். அது நீங்கள் சில டைமில் நல்லா ஆடுவீங்க, சில டைம் நல்லா ஆட மாட்டீங்க. ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். எப்போதும் எடுத்த உடனே சூப்பராக பாடுவோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சூப்பராக நடனம் ஆடி விடுவோம் என்று சொல்ல முடியாது. அதனால் நம்மளே அதை ஆடி தான் பார்க்கணும். ஆடினா எப்படியெல்லாம் அந்த டான்ஸ் ஆடும்போது என்னென்ன அனுபவங்கள் ஏற்படுகிறது என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டான்ஸ் ஆடணும். அப்போது டான்ஸ் ஆடணும். சில டைம் நல்லா வரும், சில டைமில் நல்லா வராது, சில டைமில் சிறப்பான நடன அசைவுகள் சேரும். அதனால் அப்போ யாருக்கு மன அழுத்தம் வருதுன்னா, இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு கூச்சப்படுறவங்க, நடனம் பாட்டு பாட கூச்சப்படுறவங்க, நாடகம் நடிக்க கூச்சப்படுறவங்க, அந்த கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கு கூச்சப்படுறாங்க பாருங்கள், அதை தாழ்வாக நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் அந்த மன அழுத்தமே வரும். அதனால் அந்த கலை படைப்பு திறன் என்பது மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது. நீக்கி அவங்கள வேறொரு அனுபவத்தை அது கொடுக்கும். நடனம் ஆடுவது என்பது வேறொரு அனுபவத்தை கொடுக்கும். அதனால் கூச்சமே படக்கூடாது. டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு மேடையில் போய் நடனம் ஆடுவதற்கு அதுக்கு இன்னும் பெரிய அப்போது அதுக்கெல்லாம் கூச்சப்படவே கூடாது. கூச்சப்பட்டால் மன அழுத்தத்தால் மருந்துகளை சாப்பிட்டு அவஸ்தை தான் படணும். மருந்துகளை சாப்பிட்டு மன அழுத்தத்தின் காரணமாக மருந்துகள் சாப்பிட்டு அவஸ்தைப்பட வேண்டிய நிலைமை வந்துடும். அது எது தேவை? மற்றவங்க கேலி பண்ணுவாங்களே, அல்லது மற்றவங்க, அதாவது டான்ஸ் ஆடிட்டால் நம்முடைய கிரீடம் இறங்கிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் டான்ஸ் ஆட மாட்டேன் அப்படின்னா அது ஒரு கிரீடமாக நினைக்கிறேன், அது பெரிய கௌரவமாக நினைக்கிறாங்க. டான்ஸ் ஆடுறவங்கன்னா அது என்னடா அது நல்ல பழக்கம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அது பெண்கள் டான்ஸ் ஆடினாக்கா அது வேறு மாதிரி பார்க்குறாங்க. அதனால் பெண்கள் டான்ஸ் ஆடினா அது வேறு ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆண்கள் நடனம் ஆடுவதை விட பெண்கள் நடனம் ஆடுவது இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நடனம் ஆடுவதை ஒரு தகுதியாக நினைக்க வேண்டும். ஒருத்தருக்கு டான்ஸ் ஆட தெரியுமா, ஆடுறாரா, கண்டிப்பாக அவரை நாம் அவருடைய தகுதி உயர்வதாக நாம் பார்க்க வேண்டும். அது மாதிரி ஒரு பெண் டான்ஸ் ஆடுறாளா, அது அதாவது 10 வயசு பொண்ணு, 20 வயசு பொண்ணு, 30 வயசு பொண்ணு, 40 வயசு பொண்ணு டான்ஸ் ஆடுறாங்களா, அப்போது அது அவங்களுடைய லெவலே வேறு, அவருடைய தகுதி உயர்ந்ததாக நாம் கருத வேண்டும். ஒரு உயர்வான தகுதி அவரிடம் இருப்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த தகுதி உடைய ஒருவருக்கு எப்படி மன அழுத்தம் வரும்? ஒரு 40 வயசு பெண் டான்ஸ் ஆடுறாங்கன்னா அந்த மாதிரி பெண்ணுக்கெல்லாம் எப்படி மன அழுத்தம் வரும்? சாதாரணமாக பெண்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் டான்ஸ் ஆடுறாங்க, ஒரு பாட்டுக்கு ஆடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் எப்படி மன அழுத்தம் வரும்? இதுலேருந்தே தெரியுது மன அழுத்தம் யாருக்கு வரும்னா, இந்த கலை படைப்புத்திறனை வெளிப்படுத்துவதற்கு கூச்சப்படுறவங்க, அதை தாழ்வாக நினைக்கிறவங்க, குறிப்பாக நடனம் ஆடுவதற்கு கூச்சப்படுகிறவர்கள், நடனம் ஆடுவதை தாழ்வாக நினைக்கிறவங்க, கேவலமாக நினைக்கிறவங்க, இவங்களுக்கு தான் மன அழுத்தம் வரும் என்பது நமக்கு இதன் மூலம் தெளிவாக தெரிந்துவிட்டது. அதனால் என்ன பண்ணணுன்னா, குடும்பமாக உட்காந்து ஒரு குடும்பமாக டான்ஸ் ஆடிட்டுருக்கணும். நல்ல பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அதுதான் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது அந்த மாதிரி எப்போவுமே நடனம் ஆடுவதற்கு கூச்சப்படுவார். அம்மா அப்பா பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சும்மா டான்ஸ் ஆடணும். டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிறது அடுத்த விஷயம். நீ சும்மாவே டான்ஸ் ஆடு, அப்புறமா நீ டான்ஸ் கிளாஸுக்கு வேணால் போகாமல் இரு.
சும்மா டான்ஸ் ஆடு. ஒரு வீட்டில் இருக்கும்போது ஒரு பாட்டு கேட்டால் ஏதோ ஒரு நடன அசைவு அப்படின்னு அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து ஆடும்போது அது அது அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் எப்படி மன அழுத்தம்னா என்ன வரும்? மன அழுத்தம் அப்புறம் எப்படி டான்ஸ் ஆடக்கூடாது, அதுக்கு போய் கூச்சப்பட்டால் அப்புறம் மன அழுத்தம் வரதான் செய்யும். கலைப்படைப்புகள் அப்படின்னா என்ன? கலைன்னா என்னென்னா மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான வழிமுறைகளில் அதுவும் ஒன்று. மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான வழிமுறை தான் கலைகள். அப்படிங்கும்போது அப்போ அதை நம்ம கற்றுக்கலை, அதை கூச்சமாக நினைக்கிறோம், அதை தாழ்வாக நினைக்கிறோம். மகிழ்ச்சியாக வாழ்வதே தாழ்வாக நினைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நீ நடனம் ஆடுகிறாய் என்றால் உனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாய். இப்போ நடனம்னா என்னென்னா சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது தான். அப்போ மகிழ்ச்சின்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும். மகிழ்ச்சின்னா வேறு, சந்தோஷம்னா வேறு. மகிழ்ச்சின்னா எல்லாவித உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவது தான் மகிழ்ச்சி. கவலை, துக்கம், துயரம், சிரிப்பு, சந்தோஷம், கோபம், பயம், இப்படி அனைத்து விதமான, எனக்கு அதை பார்த்தாலே பயமாக இருக்குது, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறை. அதுதான் மகிழ்ச்சியே தவிர மகிழ்ச்சின்னா என்ன ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னு புரிஞ்சுக்கூடு. இப்போ ஒருத்தர் கவலையாக இருக்கார், கவலை அழுகுறாரு, சிலருக்கு அழுகையே வராது, சிரிப்பும் வராது. அப்போ அவர் மகிழ்ச்சியாகவே இல்லை. அவர் அழுறது, சிரிக்கிறது, கோவப்படுறது, பயப்படுறது, பொறாமைப்படுறது, இப்படி துக்கப்படுறது, துயரப்படுறது, இப்படி எல்லா வித, அதாவது பொறாமைப்படுறது, இப்படி எல்லா வித உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறை. அதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை முறை. அதுதான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சின்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது கிடையாது. சிரிக்கிறது, அழுகுறது, அனைத்து உணர்வுகளையும் வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறை தான் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை முறை. அப்படி இருக்கும்போது நடனம் ஆடுறதுன்னா, நடனம் ஆடுவது பாட்டு பாடுறது, பாட்டில் சோக பாட்டும் இருக்குது, சந்தோஷமான பாட்டும் இருக்குது, சிரிப்பு பாட்டும் இருக்குது. சிரிப்பு நடனமும் இருக்குது, சோக நடனமும் இருக்குது, சந்தோஷ நடனமும் இருக்குது. அப்படி தானே? அப்போது இதுதான் மகிழ்ச்சி. அப்போது நடனம் ஆடுகிறவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். சோகமாக இருக்கும்போது நடனம் ஆடணும். இப்போ ஒப்பாரிலாம் வைக்கிறாங்க, இறந்தவங்க வீட்டில் ஒப்பாரி வைக்கிறாங்க, சோகமாக பாட்டு பாடுறாங்க. அப்போ பாட்டுனாலே அது சந்தோஷமாக இருந்தால் தான் பாடணும். எனக்கு மூடு இல்லை, நான் ரொம்ப கவலையில் இருக்கேன், நான் எப்படி பாட முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த கவலையாக இருக்கீங்கன்னா உங்கள் கவலையை பாட்டு மூலமாக வெளிப்படுத்துங்க. நீங்கள் கவலையாக இருக்கீங்கன்னா அந்த கவலையை டான்ஸ் மூலமாக வெளிப்படுத்துங்க. அதுதான் உணர்ச்சிகளை, அனைத்து விதமான உணர்ச்சிகளையும் கலைப்படைப்புகள் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். ஒரு ஓவியத்தை வரைகிறீங்க, சோகமாக இருக்கும்போது வரைஞ்சால் அது சோக ஓவியம். அந்த உணர்ச்சி தானே வெளிப்படுத்துங்க. நீங்கள் சோகமாக இருக்கும்போது எப்படி சந்தோஷமாக பேச முடியும்? அப்போ சோகமாக இருக்கும்போது நீங்கள் பேசினா அந்த சோகம் அந்த பேச்சில் வெளிப்படத்தான் செய்யும். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, அப்போ எப்படி அழ முடியும்? நீங்கள் அப்போ உங்கள் சந்தோஷம் உங்கள் முகத்தில் தெரிய தான் செய்யும். அதனால் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. அதை கலைகள் மூலமாக வெளிப்படுத்தி, சந்தோஷமாக இருக்கியா ஒரு டான்ஸ் ஆடு, சந்தோஷமாக டான்ஸ் ஆடு. கவலையாக இருக்கியா, கவலையில் ஒரு டான்ஸ் ஆடு. அப்போது ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கே அதுக்கு இன்னொரு பரிணாமம், வேறு ஒரு முகமே இருக்குது, வேறு ஒரு கோணமே இருக்குது. நம்ம எல்லாருமே இப்போ மனுஷங்க டான்ஸ் ஆடினா மட்டும் போதாது. நீ டான்ஸ் ஆடுறியா, டான்ஸ் ஆடினா மட்டும் போதாது, நீ கவலையோடு இருக்கும்போது டான்ஸ் ஆடிருக்கியா, அதுதான் நீ அந்த நடனம் என்கிற அந்த கலையில் நீ முழுமை பெற்று விட்டாய் என்று பொருள். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும்தான் டான்ஸ் ஆடணும்னு பார்க்குறாங்க. நீ கவலையில் இருக்கும்போது டான்ஸ் ஆடிருக்கியா, துக்கத்தில் இருக்கும்போது நீ டான்ஸ் ஆடிருக்கியா? உன் வாழ்க்கை சோகம் நிறைந்ததாக இருக்கலாம், உன் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அப்போ நீ டான்ஸ் ஆடிருக்கியா? அப்போ தான் நீ உண்மையான கலைஞர், நீ ஒரு நடன கலைஞர், நடனம் ஆட தெரிந்தவர். அதனால் நிறைய பேர் சந்தோஷமாக மேலே அடித்தா சந்தோஷமாக பாட்டு போட்டால் டான்ஸ் ஆடுவாங்க. அது அதுவும் ஒரு நல்ல ஒரு திறமை. ஆனால் நீ அது மட்டுமே முழுமை கிடையாது. நீ ஒரு இறந்த வீட்டில் நீ டான்ஸ் ஆடிருக்கியா? உனக்கு அதாவது இறந்த வீடுனா உன்னுடைய இறந்து போனவங்க, உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இறந்து போயிட்டாங்கப்பா, நீ ரொம்ப கவலையாக இருக்க, அந்த நேரத்தில் நீ நடனம் ஆடினியா? அப்போ உன்னுடைய கவலை தான் அந்த நடனத்தில் வெளிப்படும். நானே ரொம்ப கவலையாக இருக்கேன், மனசு தாங்க முடியாத சோகத்தில் இருக்கேன், நான் எப்படி நடனம் ஆடுவேன்? நடனம் ஆடணும். நீ ஆடினா அந்த நடனத்தில் உனது சோகம் வெளிப்படும்.
உனது துக்கம் வெளிப்படும். நடனம் ஆடினா அந்த துக்கம் மறைஞ்சு போயிருமா? எப்படி மறக்கும்? நீ நடனம் ஆடினாலும் அந்த நடனத்தில் உனது துக்கம் வெளிப்படும். அதுதான் சோக நடனம், துக்க நடனம், துயர நடனம் அது. அப்போ அப்படி நடனம் ஆடுவதற்கு அப்படி ஒரு கோணம் இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் நடனம் ஆடணும். இப்போ செத்த வீட்டில் டான்ஸ் ஆடுறாங்க, அவன் சந்தோஷத்தில் ஆடுறான், சரக்கு கிடைக்கும், அவனுக்கு கவலையே கிடையாது. டான்ஸ் யாராவது செத்து போயிட்டா ஏதாவது சரக்கு அடிக்கலாம், சில கொண்டாடலாம். அதை கொண்டாடுற மாதிரி நடனம் ஆடுறோம். ஒரு மரணத்தை கொண்டாடுவது போன்று நடனம் ஆடுகிறார். அது கொச்சைப்படுத்துகிறாங்க. ஒரு இறப்பை சோகமாக நடனம் ஆடணும். இறப்பு வீட்டிலையும் நடனம் ஆட வேண்டும், பாட்டு பாட வேண்டும். இறப்பு வீட்டில், இறந்த வீட்டில் பாட்டு பாடினால் அது ஒப்பாரியாக இருக்க வேண்டும். ஒப்பாரி போல் இருக்கணும். ஒப்பாரி போல் சோகத்தை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அது ஒப்பாரியா அப்படியும் பாடலாம். அல்லது வேறு மாதிரி கூட ஒப்பாரி வைக்கலாம். அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டியம்மா, அப்படி ஏதோ ஒரு பாட்டு ராகம். எனக்கு கூட அந்த அனுபவம் இல்லை தான். அது மாதிரி நடனம் ஆடணும். அந்த இடத்துல சோகத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி நடனம் ஆடணும். தலையை வித்தியாசமாக ஆட்டி ஒரு அப்படின்னு தலையை வித்தியாசமாக ஆட்டி அது முயற்சி பண்ணால் தான் வரும். எனக்கு கூட அந்த அனுபவம் இல்லை தான், நானும் ஆடினதில்லை. ஆனால் ஆடணும். அப்போ தான் நீ அந்த நடனம் ஆடுவதற்கான கூச்சம் உன்னை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். நீ வெறுமனே சும்மா சந்தோஷமாக ஒரு பாட்டு போட்டால் நடனம் ஆடுவது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இல்லை, அதுவும் ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா நடனம் ஆடுவதற்கே கூச்சப்படுறவங்க மத்தியில் ஒரு சந்தோஷமாக ஒரு பாட்டு போடும்போது, ஏதோ நீ ஒரு சுற்றுலா போகிற, அப்போ அந்த நேரத்தில் வேன்லேயோ பஸ்லேயோ போகிற அப்படின்னா, ஒரு நண்பர்கள் மத்தியில் நீ நடனம் ஆடுகிறாய் அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அதையும் தாண்டி நடனம் என்றாலே அது சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான். துக்கத்தோடு இருக்கும்போது நடனம் ஆடக்கூடாதுன்னு நினைக்கிறப்பாரு, அதுதான் தவறான புரிதல். அனைத்து விதமான உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவதற்காக நீ நடனம் ஆட வேண்டும். ஒரு துக்கமாக, அது குறிப்பாக உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க, அந்த இடத்துல நீ நடனம் ஆட வேண்டும். அப்போ நடனம் ஆடினா அது சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம். இப்போ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இறந்த ஒரு 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 இறந்த உடலை ஊர்வலமாக எடுத்துகிட்டு போவாங்க புதைக்கிறதுக்காக. அப்போ முன்னாடி நடனம் ஆடுவாங்க. அவங்கள பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக ஆடிட்டு போவாங்க, திறமையை காட்டிகிட்டு இருப்பாங்க. அது திறமையை காட்டணும். ஆனால் அதில் ஒரு துயரம் இருக்கணும். துயரத்தை வெளிப்படுத்துவது போன்று நடனம் ஆடி உனது திறமையை நீ வெளிப்படுத்து. அதனால் அதை பார்த்து தான் அதனால் நடனம் ஆடுவதுங்கிறது அறிவுபூர்வமான அணுகுமுறை. அதில் ஒரு உணர்வுபூர்வமான அணுகுமுறை இருக்கணும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கணும், மாறிக்கணும். அந்த ஒரு சோகத்தை வெளிப்படுத்துவது போன்று நீ நடனம் ஆட வேண்டும். இப்போ சினிமாவில் ஆடுறாங்களா, சோகத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி நடனம் ஆடுறாங்கல்ல சினிமாவில். ஆனால் அதை நிஜ வாழ்க்கையில் யாரும் கடைபிடிக்கிறது இல்லை. சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் மட்டும் நடனம் ஆடுறாங்க. சோகத்தை வெளிப்படுத்த அவங்க என்றைக்குமே நடனம் ஆடுறது மக்கள் மத்தியில் இல்லை. ஆனால் சில நேரங்களில் சில நாடக கலைஞர்களில் யாராவது பெரிய கலைஞர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா, கூத்துப்பற்ற கலைஞர்களில் யாராவது பெரிய கலைஞர்கள், மூத்த கலைஞர் ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா, அவங்களோட சிஷ்யர்கள் அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டவங்க, நாடகத்தை நடிப்பை கற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் ஊர்வலத்தின் போது சோகமாக நடனமாடி நான் பார்த்துருக்கேன். அதனால் நடனம் ஆடுவதற்கு அப்படி ஒரு பரிணாமம் இருக்கிறது என்பது அது. அப்போ கூச்சப்படக்கூடாது. அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் மன அழுத்தத்தில். வெறுமனே டான்ஸ் ஆடிட்டா மன அழுத்தம் போயிடுமா அப்படின்னு. மன அழுத்தம் போகலையே, நான் டான்ஸ் ஆடினேன், மன அழுத்தம் போகலை. நீ சோகமாக இருக்கும்போது நடனம் ஆடிருக்கியா? ஒரு இறப்பின் போது நடனம் ஆடிருக்கிறியா? உனக்கு ஒரு துக்கம் நிறைந்த மனதோடு நீ நடனம் ஆடி இருக்கிறியா? அப்படி ஆடியிருந்தால் அப்படி ஆடணும். அந்த மாதிரி நடனத்தில் நீ முழுமை பெற வேண்டும். பாட்டு பாட கற்றுக்கோ, கூச்சப்படாமல் பாட்டு பாட கற்றுக்கோ, நடனமாட கற்றுக்கோ. அப்போது உனக்கு மன அழுத்தமே ஏற்படாது. அந்த மாதிரி அப்போ உடல் ஆரோக்கியத்துக்கு தான் இந்த மன அழுத்தம். இந்த கலைப்படைப்பு திறன், கலைகள் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கு பாருங்கள். உடல் ஆரோக்கியத்துக்கு, மன ஆரோக்கியத்திற்கு எந்த அளவுக்கு. நான் எனக்காக ஆடுறேன், நான் என்னுடைய வாழ்க்கை இது, எனக்காக நான் டான்ஸ் ஆடுறேன். மற்றவங்கள பார்த்து நான் ஏன் கூச்சப்படணும்? மற்றவங்கள பார்த்து நான் ஏன் பாடாமல் இருக்கணும்? அவங்க கேலி பண்ணால் பண்ணிட்டு போகிறாங்க. எனக்கு கொடுக்கப்பட்டது இந்த ஒரு வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது நான் நடனம் ஆடுவேன். அது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நடனம் ஆடணும். இப்போ கால்கள்லாம் இருக்குது, ஏதோ எந்த விபத்துமே ஏற்படலை எனக்கு கால்கள் இன்னும் இருக்குது, கைகள் இன்னும் இருக்குது, நான் உயிரோடு இருக்கிறேன்.
அப்படின்னா அதுவே மிகப்பெரிய அப்போ நடனம் ஆடணும். நிறைய பேர் வந்து இறந்து போயிடுறாங்க, ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாங்க, ஏதோ ஒரு விபத்தில் இறந்து போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களால நடனம் ஆட முடியாது, அவங்க வாழ்வதற்கே அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இன்றும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னா நீ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நடனம் ஆடுவதற்கு ஏன் கூச்சப்படுற? அதனால் வாழ்வது மிகப்பெரிய வாய்ப்பு. அதனால் உன்னுடைய வாழ்க்கை இது ஏன் வாழ்க்கை, நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நடனம் ஆடுறேன். நான் இல்லைப்பா நான் ரொம்ப துக்கத்தில் இருக்கேன், நானே என் வாழ்க்கையில் நொடிஞ்சு போய் கிடக்கிறேன், அவ்வளோ கவலையில் இருக்கிறேன், அதை வெளிப்படுத்துறதுக்காக நடனம் ஆடு. உனது நடனத்தில் அந்த கவலையை வெளிப்படுத்து, துக்கத்தை வெளிப்படுத்து. இது அப்போ வந்து எப்படி மன அழுத்தம் வரும்? மன அழுத்தம் வருவதற்கு காரணமே ஓவியம் வரைகிறது கேவலமாக நினைப்பாங்க. அதெல்லாம் ஏன் வரைகிறேன், நான்லாம் ஓவியம் வரைய மாட்டேன், எனக்கெல்லாம் வரவே வராது, இந்த மாதிரி சொல்கிறாங்க பாரு, இவங்களுக்கு தான் மன அழுத்தம் வரும். ஓவியம் வரைகிறது, நடனம் ஆடுவது, பாட்டு பாடுவது, கவிதை எழுதுவது, சிற்பங்கள் செய்வது, அந்த மாதிரி கதைகள் சொல்வது, நாடகம் நடிப்பது, இதையெல்லாம் வந்து நீ கேவலமாக நினச்சாலோ தாழ்வாக நினச்சாலோ எனக்கு இதெல்லாம் வராது, டான்ஸ் ஆட வராது, பாட்டு பாட வராதுன்னு சொல்லி நீ பெருமையாக சொன்னால் கூட உனக்கு அதை நீ தாழ்வாக நினைக்கிறதுன்னு தான் அர்த்தம். எனக்கெல்லாம் டான்ஸ் ஆட வராதுன்னு நீ பெருமையாக சொன்னால் அப்போ டான்ஸ் ஆடுறதுன்னு நீ தாழ்வாக நினைக்கிறேன்னு அர்த்தம். எனக்கு டான்ஸ் ஆட வராது, எனக்கு பாட்டு பாட வராதுப்பா, எனக்கெல்லாம் பாட்டு பாட வராதுப்பா அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறேன்னு வச்சுக்கேன், அப்போ நீ அதை தாழ்வாக நினைக்கிற, அதை கேவலமாக நினைக்கிறேன்னு அர்த்தம். உனக்கு மன அழுத்தம் வரும். உனக்கு அதான் கதி, ஓடு. அப்போது மன அழுத்தம் யாருக்கு வருது? அப்போ அது மாதிரி விளையாடுற வழக்கம், விளையாடுறதுக்கே கூச்சப்படுவாங்க. அப்போது நல்லா விளையாடுறவங்களுக்கு எப்படி மன அழுத்தம் வரும்? அதனால் நல்லா விளையாட கூச்சப்படக்கூடாது. விளையாட கூச்சப்படுறவங்க, கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கு கூச்சப்படுறவங்க, இவங்களுக்கு தான் மன அழுத்தம் வரும். அதனால தான் நான் வந்து வடிவமைத்த அந்த உலகத்தில் நான் ஒரு ஊரை வடிவமைச்சிருக்கேன். மனுஷங்க இந்த மாதிரியான ஒரு ஊரில் தான் வசிக்கணும், ஊராகத்தான் வசிக்க வேண்டும், நகரங்களில் வசிக்கக்கூடாது, பெருநகரங்களில் வசிக்கக்கூடாது. நகரம் என்பது ஒரு குற்ற வாழ்விடம், நகரம் என்பது வாழ்விட குற்றம், அது வாழ்விடத்தில் ஒரு குற்றம் செய்வது போல. அது போன்ற இடத்தில் ஊராகத்தான் வாழ வேண்டும். ஒரு ஊரில் வந்து 300 கூட்டு குடும்பம் இருக்கும். ஒரு கூட்டு குடும்பத்துக்கு 16 பேர், 300 இன்று 16 3 18 4800 பேர் இருப்பாங்க ஒரு ஊரில். அப்போது 10 கூட்டு குடும்பத்தை 300 கூட்டு குடும்பம், 30 தெரு இருக்கும். ஒரு தெருவில் 10 கூட்டு குடும்பம் இருக்கும், 30 தெரு இருக்கும். ஒவ்வொரு தெருவுலையும் 10 கூட்டு குடும்பம், இப்படி 300 கூட்டு குடும்பம். ஒவ்வொரு தெருவுக்கும் நான் கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கான கலை பூங்கா, அங்கே போயிட்டு நீங்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்தணும். அதை மட்டும்தான் அந்த பூங்காவில் போய் வெளிப்படுத்தணும். நடனம் ஆடணும், தினமும் 1 மணி நேரம் அங்கே போய் நடனம் ஆடணும், ஓவியம் வரையணும், கவிதை எழுதணும், பாட்டு பாடணும், கதைகள் சொல்லணும், இதைத்தான் வெளிப்படுத்தணும். அதுக்கு ஒரு வளாகம் இருக்கும், ஆண்களும் பெண்களும் சேர்ந்து அதை பயன்படுத்துகிற ஒரு வளாகம் இருக்கும் கண்டிப்பாக அங்கே. அதுக்கப்புறம் விளையாட்டு மைதானம், ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக, விளையாட்டை தனித்தனியாக தான் விளையாடணும், ஆணும் பெண்ணும் சேர்ந்து விளையாடக்கூடாது. அப்போ மன அழுத்தம் அதிகமாகிடும். விளையாடினா மன அழுத்தம் போகும், ஆணும் பெண்ணும் சேர்ந்து விளையாடினா மன அழுத்தம் அதிகமாகிடும், கூச்சமாயிடும், விளையாடுவதற்கு கூச்சமாயிடும். அது மாதிரி அப்போது விளையாடுவதற்கு ஆண்களுக்கு தனி மைதானம், பெண்களுக்கு தனி மைதானம் அப்படின்னு ஆண்களுக்கு 2 ஏக்கர், பெண்களுக்கு 2 ஏக்கர் ஒதுக்கியிருக்கேன். ஒவ்வொரு தெருவிலையும் விளையாடுவதற்கு, கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்குன்னு ஒரு 2 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு நான் ஒரு கலைக்கும் விளையாட்டுக்கும் அந்த அளவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். அது மாதிரி காதல் மன அழுத்தத்தை போக்கக்கூடியது. பொது இடத்துல வந்து இங்கே வந்து இந்தியாவில் வந்து பொது இடத்துல வந்து ஒரு பீச்சில் காதலன் உட்காந்துருந்தா அதை தப்பாக நினைக்கிறது. பொது இடத்துல கட்டி பிடிச்சாலோ, பொதுவாக வந்து மனித வாழ்க்கை முறையில் வந்து கட்டி பிடிக்கிறது, கன்னத்தோட கன்னமாக கட்டி பிடித்து கன்னத்தோட கன்னம் உரசிக்கொள்வது, இதெல்லாம் வந்து தப்பாக நினைக்கிறாங்க, காதலிப்பதற்கு கூச்சப்படுறாங்க. அப்போ இதனால் மன அழுத்தம் வரும். நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு கூச்சப்படுற, அதனால தான் ஐயா உனக்கு மன அழுத்தம் வருது. அதனால் அந்த மாதிரி பிடித்த வாழ்க்கை வாழ்ந்தால் உனக்கு மகிழ்ச்சியாக வாழ கூச்சமே வராது. பிடித்த வாழ்க்கை வாழணும். பிடித்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கா உனக்கு இந்த கூச்சமெல்லாம் போயிடும். ஒருவேளை உனக்கு பிடிக்காதவங்களை கல்யாணம் பண்ணியிருந்தால் கூட உனக்கு இந்த மாதிரி விஷயங்களில் கூச்சம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. காதலிப்பதற்கு கூச்சம் வருவதற்கு, பிடிக்காதவங்களை எப்படி காதலிப்பீங்க? பிடிக்காதவங்களை காதலிக்க கண்டிப்பாக கூச்சப்படணும். பிடிக்காதவங்கள காதலிக்கவே கூடாது, பிடிக்காதவங்க கூட வாழவே கூடாது. பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செஞ்சு வச்சுருவாங்க, கடைசியில் பார்த்தா அவங்கள பிடிக்கலை,
அப்படி இருக்கும்போது அவங்க கூட எப்படி காதல் பண்ண முடியும்? அதனால் காதலிப்பதே ஒரு வெறுப்பிற்குரிய ஒரு விஷயமாக மாறிடும். காதலிப்பதற்கே கூச்சம் வந்துடும். அதனால் நீ மகிழ்ச்சியாக வாழணும், மன அழுத்தம் இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் பிடித்தவர்களோடு வாழ வேண்டும். பிடித்தவர்களை திருமணம் செய்து கொண்டு வாழ வேண்டும். காதலிக்கே கூச்சப்படக்கூடாது. ஒரு வயசுக்கு மேலே உடலுறவு வச்சுக்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க. இனிமேல் சின்ன பிள்ளையா வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிழவனை அதான் ஒரு 50 வயசுக்கு மேலே ஒரு கணவனையோ மனைவியோ இழந்துட்டால் மேற்கொண்டு திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு 60 வயசில் யாரும் மறு திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க. கணவனையோ மனைவியோ இழந்து விட்டால் கூச்சப்படுறது, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு கூச்சப்படுறது. நீ உனக்காக வாழ போகிற, உனக்கு அது தேவை இருக்குல்ல, அந்த மனசில் ஆசை இருக்குல்ல. உன் மனைவியோ கணவனோ இறந்து போகாமல் இன்னும் உயிரோடு இருந்தால் நீ அவங்கள கட்டி பிடிப்ப தானே, உனக்கு அந்த ஆசை இருக்குதில்ல. அப்போ இறந்து போனால் ஏன் சும்மா இருக்கிற? இன்னொரு துணையை ஏன் தேடிக்க மாட்டேங்கிற? அப்போ மற்றவங்கள பார்த்து பயப்படுற நீ. அப்போ எந்த ஒரு வயசுலேயும் உன்னால் ஒரு துணையை அதாவது உனக்கு மனைவியோ கணவனோ இழந்து போயிட்டாங்கன்னா இன்னொரு துணையை தேடிக்க முடியும்னா அதுதான் தைரியம். அதுக்கு தான் தைரியம் தேவை. சும்மா நீ தொழிலில் சாதிக்கிறதெல்லாம் பெரிய தைரியம்லாம், பணம் சம்பாதிக்கிற தைரியம் இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாரும் பண்ணுவாங்க. பணம் சம்பாதிக்கிற வேலை யார் வேணாலும், பிச்சைக்காரங்க கூட பணத்தை 4 பேர்கிட்ட போய் பிச்சை எடுத்து பணத்தை சம்பாதிப்பாங்க. பணம் சம்பாதிக்கிறது தான் தைரியம்னு நினச்சிட்ருக்காங்க. இதுதான் தைரியம். எதுனா காதலிப்பது, நடனம் ஆடுவது, அப்புறம் ஒரு 50 வயசில் 60 வயசில் கூட மனைவியோ கணவனோ இறந்துட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா இன்னொரு திருமணம் செய்து கொள்வது, இதுதான் தைரியம். ஒரு 40 வயசில் கணவனோ மனைவியோ இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இன்னொரு திருமணம் செய்து கொள்வது, அதுதான் தைரியம். அதனால் தைரியம்னா என்னன்னு, நீ நிறைய பணம் சம்பாதிக்கிற, கஷ்டப்பட்டு தொழிலில் 18 மணி நேரம் வேலை பார்க்குறேன்னா அதுக்கு இங்கே யாரும் ஒன்றை கேலி பண்ண மாட்டாங்க, ஒன்றை வரவேற்க தான் செய்வாங்க. அது தைரியம் கிடையாது. ஆனால் இது நீ சமூகம் நிறைய தடைகளை ஏற்படுத்தி வச்சுருக்கு. டான்ஸ் ஆடக்கூடாது, அப்புறம் இந்த மாதிரி பாட்டு பாடக்கூடாது, குடும்ப பெண்கள் டான்ஸ் ஆட மாட்டாங்க, அது மாதிரி மறு திருமணம், அது விவாகரத்து பிடிக்காதவங்களை விவாகரத்து பண்ணுறதுக்கு தைரியம் வேணும். அதுக்கு யாருங்க அனுமதிக்க மாட்டாங்க. நிறைய வன்முறைகள் அதெல்லாம் அடிக்கக்கூட செய்வாங்க. பிடிக்காதவங்கள விவாகரத்து பண்ண போகிறேன், என் புருஷனை எனக்கு பிடிக்கல, என் பொண்டாட்டி எனக்கு பிடிக்கல, அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, அவன் சரியான எனக்கு கொஞ்சம் கூட அவனை பார்த்தா எனக்கு பிடிக்காது, ஆனால் வேறு வழி இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிவிட்டு அவங்ககிட்ட வாழ்கிறாங்க பாருங்கள், கோழைகள் அவங்களாம். அதனால் உண்மையான தைரியங்கிறது என்பது குடும்ப வாழ்க்கையில் நீ சுதந்திரமாக இருக்கணும். காதல் குடும்ப வாழ்க்கையில் நீ சுதந்திரமாக இருக்கியா, அதுதான் தைரியமே தவிர நீ பணம் சம்பாதிக்கிறக்கா 18 மணி நேரம் உழைக்கிறது, பெரிய வீடு கட்டுறது, இதெல்லாம் யார் இதெல்லாம் நீ செஞ்சால் உனக்கு வரவேற்பு தான் கொடுப்பாங்க. ஆனால் நீ ஒரு விவாகரத்து பண்ணி பிடிக்காத உனது கணவனை விவாகரத்து செஞ்சுப்பார், பிடிக்காத ஒரு மனைவியை விவாகரத்து செஞ்சுப்பார், அதுக்கு பயங்கரமான தைரியம் வேணும். அது அவ்வளோ ஈஸியாக யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. தடைகள் போடுவாங்க, அடிக்க வருவாங்க, கஷ்டம், அலையணும், கோர்ட்டு கேஸ்னு அலையணும். அதுதான் தைரியம். ஒரு மனைவி இறந்து போயிட்டாங்க, ஒரு கணவன் இறந்து போயிட்டாங்க, இன்னொரு திருமணம் பண்ணிக்கணும், அதுதான் தைரியம். அவங்க கேலி பேசுவாங்க, இவங்க கேலி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெண்ணுக்கு கணவன் இறந்து போயிட்டான். ஆனால் அவள் இன்னொரு திருமணம் பண்ணிக்க மாட்டாள். ஏன்னா முதல் கணவனோட நான் ரொம்ப காதலிச்சிருக்கேன், அந்த காதலோட புனிதம் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக அவள் இன்னொரு திருமணம் பண்ணிக்க மாட்டாள். ஏன்னா இப்போ பாரு எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா, புருஷன் இறந்து போயிட்டான், முதல்ல அவள் புருஷன்தான் உயிர்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ புருஷன் இறந்து போனோடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன, இருக்கும்போது காதலித்தோம், இருக்கும்போது உண்மையாக இருந்தோம், இருக்கும்போது ரொம்ப நேசித்தோம், அதுக்காக நான் அவன் இல்லாதப்போ இன்னொரு திருமணம் பண்ணிக்க கூடாதா? அவன் இல்லை, இறந்து போயிட்டான், இன்னொரு திருமணம் பண்ணிக்க கூடாதா? இருக்கிற வரைக்கும் நாங்கள் அந்த காதலை கொண்டாடினோம், இப்போ இருந்திருந்தால் கூட கொண்டாடி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும், ஒரு அறிவுபூர்வமான விளக்கம் கொடுக்க வேண்டும். அதனால் இப்போ ரொம்ப உயிருக்கு உயிராக காதலிச்சோங்கிறதுக்காக அவங்க இறந்து போனதுக்கப்புறமும் அவங்களுக்கு உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது மூடத்தனம். அதனால் இப்படி பல்வேறு தடைகள் குடும்ப வாழ்க்கையில் நிகழ்கிறது. பல்வேறு தடைகள், கூச்சப்படுறது, மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு கூச்சப்படுறது, அதுதான் இந்த மன அழுத்தத்துக்கு காரணம். அப்புறம் பார்த்தா டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரைகள் மாதம் 2000 ரூபா அது அப்படின்னு சொல்லி 3000 ரூபான்னு சொல்லி மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுக்கிட்டு வாழ்நாள் முழுதும் அந்த மருந்துகளுக்கு அடிமையாயிடுவாங்க. அந்த மருந்தை சாப்பிட்லன்னா அப்புறம் அவங்களுக்கு தூக்கம் வராது, அது வராது, இது வராது, ஒரே பாரமாக இருக்கும், மனசெல்லாம் பாரமாக இருக்கும், அழுத்தமாக இருக்கும், ஒரே அழுத்தம். அப்புறம் தான் அந்த ஹார்ட் அட்டாக்லாம் வந்துடும்னு நினைக்கிறேன். ஹார்ட் அட்டாக்லாம் அதனால தான் வருதுன்னு நினைக்கிறேன்.
மாரடைப்பெல்லாம் வருவதற்கு இந்த மன அழுத்தம் ஒரு காரணமாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கூச்சப்படாதீங்க. மகிழ்ச்சியாக வாழுது நம்ம வாழ்க்கை இது, உன் வாழ்க்கை இது. ஆமாம், உன் வாழ்க்கைன்னு சொல்லி காட்டு, ஆடி காட்டு. இது உன்னுடைய வாழ்க்கைன்னு நீ ஆடி காட்டு, பாடி காட்டு, வாழ்ந்து காட்டு, சுதந்திரமாக வாழ்ந்து காட்டு. அது மாதிரி டான்ஸ் ஆடு, பாட்டு பாடு. பிடிக்காத கணவனை விவாகரத்து பண்ணு, பிடிக்காத மனைவியை விவாகரத்து பண்ணிடு. போய் தனியாவது வாழு, இன்னொரு கல்யாணமாக பண்ணிக்கோ. அதுதான் அப்போ தான் மன அழுத்தத்திலிருந்து, அப்போ தான் நோய்கள் இல்லாத வாழ்க்கை, பிடித்த வாழ்க்கை வாழணும், பிடித்தவர்களோடு வாழ வேண்டும். அதனால் உனக்கு பிடிச்சதை வாழு, அதுக்காக பிடிச்சதை சாப்பிடணும், மாமிசத்தெல்லாம் போய் சாப்பிட்றாது. உனக்கு பிடிச்சிருக்குங்கிறக்கா உயிர்களை போய் கொன்று சாப்பிடாத. அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகளோடு உனக்கு ஒரு பிடித்த வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போ தான் மன அழுத்தம் ஏற்படாது. தாங்க முடியாத மன அழுத்தம் உனக்கு ஏற்படாது. அதனால தான் இப்போவே என்ன பண்ணணும், ஒவ்வொரு தெருவுலேயும் விளையாட்டு மைதானங்கள், காலியாக கிடக்கிற இடத்தெல்லாம் விளையாட்டு மைதானமாக மாற்றணும். கலை பூங்காக்களை உருவாக்க வேண்டும். இங்கே கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கான கலைக்கூடங்கள், பூங்காக்களை வெளிப்படுத்த வேண்டும். அதாவது கலைகளையும் விளையாட்டையும் தொழிலாக செய்வதற்கு அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா அதனால தான் மக்கள் வேடிக்கை பார்க்குறவங்களாம் மாறிட்டாங்க. கலைகளையும் தொழிலையும் தொழிலாக செய்வதன் மூலம் மக்கள் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் விளையாட்டை வச்சு யாரும் தொழிலாக, மக்கள் விளையாட வேண்டும். விளையாட்டு மக்கள் விளையாடணும். அது மாதிரி மக்கள் நடனம் ஆட வேண்டும், பாட வேண்டும். அப்படின்னா நடனம் ஆடுவதையும் பாடுவதையும் தொழிலாக வச்சுருக்காங்க பாருங்கள், அதுக்கெல்லாம் நம்ம தடை போட்டுருணும். அப்போ தான் மக்களுக்கு இந்த மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்கும். அதனால் மக்கள் வாழ்விடங்களில் விளையாட்டு மைதானங்களே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா விளையாட்டு மைதானமே கிடையாது. மக்களே ஏதாவது ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணிக்கிட்டு முயற்சி பண்ணி அப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க தவிர, அது கூட எல்லோரும் விளையாடுற பெண்களுக்கு பாவம் குறிப்பாக பெண்களுக்கு விளையாட்டு மைதானமே கிடையாது. அதுதான் மிகப்பெரிய கொடூரமான விஷயம். அப்புறம் மன அழுத்தம் வராமல் என்ன செய்யும்? மக்களுக்கு மன அழுத்தம் வருவதற்கு மக்கள் வாழ்விடங்களில் விளையாட்டு மைதானங்கள் கிடையாது. அதுதான் சின்ன சின்ன எளிதான விளையாட்டு மைதானம், கால்பந்து இந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது. விளையாட்டையும் தொழிலாக செய்யக்கூடாது, விளையாடுகிற பொருளை உற்பத்தி செய்கிற தொழிலையும் செய்யக்கூடாது. சும்மா மக்கள் தாயம் விளையாடினா கூட அது ஒரு விளையாட்டு, ஒரு போட்டி மனப்பான்மை தான். போட்டி போடுறது, யார் ஜெயிக்கிறாங்க, அந்த போட்டி, அந்த மனப்பான்மையை ரொம்ப எளிதான வழிகளில் எப்படி பெறுவது? விளையாட்டு எளிதாக இருக்கணும். கால்பந்து விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது, அதெல்லாம் விளையாடவே கூடாது. அப்படி விளையாடும்போது தான் பெரிய பெரிய மைதானங்கள் தேவைப்படும். சும்மா சாதாரணமாக விளையாடு, சாதாரணமாக ஒரு பல்லாங்குழி விளையாடு, அதில் யார் ஜெயிக்கிறாங்க, ஆடுபுலி ஆட்டம் விளையாடு. அந்த மாதிரியான விளையாட்டு இருக்குல்ல, அதுவே போதுமானது. அல்லது உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டது கூட ரொம்ப பெரிய விளையாட்டுலாம் விளையாடக்கூடாது. பிறருக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிற விளையாட்டை விளையாடக்கூடாது. அதனால் விளையாடும்போது தொடக்கூடாது. விளையாடும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வாடா போடான்னு பேசக்கூடாது. விளையாட்டின் போது வெற்றி தான் முக்கியமே தவிர அங்கே உறவு முறைக்கு முக்கியத்துவம் கிடையாது. அண்ணனா தம்பியா அப்பாவா இருந்தாலும் சரி, அங்கே வெற்றி தான் முக்கியம். அதனால் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர அந்த உறவு முறைக்கு அங்கே இடமே கிடையாது விளையாட்டின் போது. அதனால் விளையாடுகிற இடத்துல இந்த வாடா போடா, வா போ அப்படின்லாம் பேசக்கூடாது. வாடி போடின்லாம் பேசினா சண்டை வந்துடுமோன்னு சொல்லிட்டு பயந்து போய் நிறைய விளையாட மாட்டாங்க. சின்ன வயசில் சின்ன பசங்க தான் விளையாடுவாங்க. அவங்களுக்கு தான் அவங்க அசிங்கப்பட்டால் பரவாயில்ல விளையாண்டுட்டு இருப்பாங்க. பெரியவங்களாகிட்டோம் நாமெல்லாம், நமக்கெல்லாம் மரியாதை ரொம்ப முக்கியம், அப்படி சண்டை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக விளையாடாமல் இருப்பாங்க. அதனால் விளையாட வேண்டும் என்றால் அதற்கு சில பாதுகாப்பான வழிமுறைகளை உருவாக்கணும். ஒருத்தர் தொடாமல் விளையாடணும். தொட்டு விளையாடுகிற விளையாட்டை விளையாடவே கூடாது. கபடியாக அது விளையாடவே கூடாது. ஏன்னா கபடியில் பார்த்திங்கன்னா எட்டிட்டு உதைச்சிருவாங்க, எட்டிட்டு உதைப்பாங்க, மிதிப்பாங்க, காலை பிடிச்சி இழுப்பாங்க. மரியாதை குறைவான செயல்பாடுகள் தானே இதெல்லாம். அதனால் அது பார்த்தா அது அவமானத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரியான ஒரு நடைமுறை அவமானத்தை ஏற்படுத்தும். அதனால் அந்த மாதிரி விளையாடக்கூடாது. பந்தை எடுத்து எரிஞ்சு விளையாடுவாங்க. யார் மாட்டுறாங்களோ அவங்கள எரிஞ்சு விளையாடுவாங்க. அதுவும் ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும். இந்த ஏதாவது பந்து வச்சுட்டு யார் கையில் கிடைக்குதோ அந்த பந்தை எடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து எரிஞ்சு வேகத்தில் எரிவாங்க. அது உடம்புல படும். அது ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும். வாங்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப வலிமையானவங்க எரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நல்ல வலிமை குறைந்தவர்கள் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது.
தொடக்கூடாது, மரியாதையாக விளையாடணும், வாங்க போங்கன்னு சொல்லணும், பகிர்ந்து உண்ணக்கூடாது. விளையாடும்போது பகிர்ந்து உண்ணக்கூடாது. ஏன்னா நீ விளையாடும்போது பகிர்ந்து உண்டால் அந்த ஒரு ஒரு விசுவாசம் வந்துடும், அன்பு வந்துடும், பாசம் வந்துடும். இவ்வளோ விதிமுறைகளை கடைபிடிச்சாதான் இந்த பாதுகாப்பாக. அதுமாதிரி ஆண்கள் தனியாக விளையாடணும், பெண்கள் தனியாக விளையாடணும். அப்போ தான் அது விளையாட்டு. இவ்வளோ விதிமுறைகளை கடைபிடித்து விளையாடணும். அப்போ தான் அது மன அழுத்தத்தை போக்கும். அப்போ தான் மக்கள் அதை விளையாடுவதற்கு துணிவாங்க. விளையாட்டை விளையாடலாம், வா விளையாடலாம், வாங்க விளையாடலாம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. விளையாட்டை பார்த்தாலே இப்போ பயப்படுறாங்க. அதில் அவ்வளோ ஆபத்து இருக்குது. சண்டை வந்துடும் அப்படின்னு அவ்வளோ. அப்புறம் ஏதாவது விளையாடும் போதே இறந்துடுறாங்க. கபடி விளையாண்டு செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. கால்பந்து விளையாண்டு செத்து போனவங்க, கிரிக்கெட் விளையாட்டும்போது பந்து பட்டு செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. வேகமாக ஓடி விளையாடும்போது வேகமாக ஓடி கால் தவறி கீழே விழுந்து கை கால் ஒடிஞ்சு போனவங்க இருக்காங்க. அந்த மாதிரி விளையாடவே கூடாது. உடல் பாதுகாப்பு தான் முக்கியம். அது எதுக்காக அந்த மாதிரி விளையாடுறாங்கன்னா, விளையாட்டின் போது ஏன் செத்து போகிறாங்க? பரிசு கொடுக்குறாங்கல்ல, பணம் கொடுக்குறாங்கல்ல. விளையாடுவதே தொழிலாக மாற்றும்போது அதில் பயங்கர போட்டி வந்துடுது. அப்போ தான் உயிரை கொடுத்து விளையாடுறது, உயிரை கொடுத்து சாகசம் பண்ணி விளையாடுறது. கடைசியில் பார்த்தா விளையாட்டின் போது விபத்து ஏற்பட்டு இறந்து போயிடுவாங்க, கீழே விழுந்து இறந்து போயிடுவாங்க. வேகமாக ஓடுவாங்க. இல்லைன்னா ஒரு நாட்டிற்காக விளையாடுறவங்க வேகமாக விளையாடுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு இடம் கிடைக்காது, வேறு இன்னொருத்தவங்க வந்துடுவாங்க. அதனால் உயிரை கொடுத்து விளையாடுவாங்க. உயிராவது மயிராவது விளையாட்டு தான் முக்கியம், அந்த இடம் தான் முக்கியம், அந்த இடத்த தக்க வச்சுக்கணும். அப்போ தான் அதான் முக்கியம், புகழ் பணம் அப்படின்னு. அப்போ அதனால் பார்த்திங்கன்னா விளையாட்டே ஆபத்தாக மாறி போய் பல பேர் உயிரை அது வாங்கியிருக்கு. விளையாட்டை தொழிலாக செய்யக்கூடாது. அது மாதிரி கலைகளையும் தொழிலாக செய்யக்கூடாது. அதை மக்கள்கிட்ட கொடுத்துருங்க. மக்கள் அவங்க சந்தோஷத்துக்காக விளையாடும்போது அவங்க ஏன் உயிரை கொடுத்து விளையாட போகிறாங்க? அவங்க சந்தோஷத்துக்காக தான் விளையாட போகிறாங்க. அதுக்காக ஏன் உயிரை கொடுத்து விளையாட போகிறாங்க? நீ அதுக்கு பரிசு பணம் கோப்பை இதெல்லாம் கொடுக்கும்போது தான் அதை எப்படியா வாங்கிடணும். தோத்துட்டா ஒரு அவமானமாக நினைக்கிறாங்க. தோல்வியை எளிதாக எடுத்துக்க முடியல. பரிசு பணம்லாம் கொடுக்கும்போது தான், அவார்டெல்லாம் கொடுக்கும்போது தான் அந்த விளையாட்டில் ஏற்படுகிற தோல்வியை, ஒரு கலைகளில் ஒரு சினிமா எடுத்து தோல்வி அடைஞ்சால் அவமானமாக நினைக்கிறேன். காரணம் அதை தொழிலாக செய்கிறாங்க. கோடிக்கணக்கான பணம் நஷ்டமாகி போச்சு. அது மாதிரி அவார்டு கிடைக்கலன்னா அவமானமாக நினைக்கிறது. காரணம் அது தொழிலாக செய்கிறனால தான். சும்மா மக்கள்கிட்ட கொடுத்துரு, யாரும் தொழிலாக செய்யக்கூடாது. மக்கள் அவங்க சந்தோஷத்துக்காக பாடுவாங்க, ஆடுவாங்க, கதை சொல்லுவாங்க, விளையாடுவாங்க. அப்போ அதில் தோல்வி ஏற்பட்டால் அதனால் என்ன கெட்டு போச்சு, அடுத்த ஆட்டத்தில் ஜெயிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்க போகிறாங்க. தோல்வியை எளிதாக எடுத்துக்கொள்கிற மனநிலை விளையாட்டுலேயும் கலைகளிலும் எப்போ வரும்னா, கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்தும் போதும் விளையாடும் போதும் தோல்வியை எளிதாக எடுத்துக்கொள்கிற மனநிலை எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் அந்த விளையாட்டை தொழிலாக செய்யக்கூடாது. அப்போ தான் அதை மக்கள்கிட்ட கொடுத்துருங்க. அப்போ தான் மக்களுக்கு மன அழுத்தம் நீங்கும். தோல்வியை எளிதாக எடுத்துக்கொள்வார்கள். தோல்வியை அவமானமாக நினச்சிக்கும் போது மன அழுத்தம் ஏற்படும். இப்படி கடைசியில் எங்கே பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா? மன அழுத்தத்துக்கான காரணம் எங்கே இருக்குது பார்த்தீங்களா? அதனால் நீங்கள் ஒவ்வொரு தெருவிலையும் விளையாட்டு மைதானங்களை நிறைய உருவாக்குங்க. அது அத்தனையும் மருத்துவமனைகள். அது ஒரு மனதை ஆரோக்கியமாக, உடம்பையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு களம் தான், ஒரு மைதானம் தான் அந்த விளையாட்டு மைதானம். அதனால் நிறைய குடியிருப்பு வளாகங்களில் எங்கெல்லாம் இடம் காலியாக கிடக்கோ அதையெல்லாம் விளையாட்டு மைதானமாக மாற்றுங்க. மாற்றி ஒரு செஸ் விளையாடலாம், ஒரு சதுரங்கம், ஒரு ஆடுபுலி ஆட்டு, இப்படி சாதாரண விளையாட்டு. இப்போ யாரும் விளையாட்டை இந்த மாதிரி இந்தியாவுக்காக விளையாடி ஒலிம்பிக்கில் தங்கம் வாங்கி யாரோ 2 பேர் 4 பேர் விளையாடுறதுனால இந்தியாவுக்கு எப்படி நன்மை வந்துடும்? இந்திய மக்கள் விளையாடணும், அத்தனை மக்கள் விளையாடணும். உலகத்தில் இருக்க 800 கோடி பேரும் விளையாடணும். யாரோ 1 கோடி பேர் தான் இந்த உலகம் முழுக்க இந்த விளையாடுவதையே தொழிலாக வச்சுக்கிட்டு அவங்கள வேடிக்கை பார்க்குறதா மீதமுள்ள 700 கோடி பேருக்கும் வேலை. மீதமுள்ள 700 கோடி பேரும் யாரோ இந்த 799 கோடி பேரும், உலகத்தில் 1 கோடி பேர் இந்த விளையாடுவதையே தொழிலாக வச்சுருப்பாங்க. உலகத்தில் எல்லா நாட்டிலையும் மொத்தமாக இவங்கள வேடிக்கை பார்க்குறது தான் 799 கோடி பேரோட வேலை. எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள். நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், பரவாயில்ல, நாங்களாவது சின்ன வயசில் விளையாண்டோம்பா. 15 வயசு வரைக்கும் விளையாண்டுருக்கோம். இந்த வயசு பசங்களுக்கு அந்த வாய்ப்பு கூட கிடையாது. டிவி பார்க்குறதும் மொபைல் ஃபோன் பார்க்குறதும் மாதிரி இருக்காங்க. நாங்கள்லாம் விளையாண்டோம். பரவாயில்ல, எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. மன அழுத்தத்தை போக்குவதற்கு விளையாடுகிற வழக்கம் இருக்க வேண்டும். தினசரி விளையாடணும். அது மாதிரி மன அழுத்தத்தை தாங்கிக்கவே முடியல அப்படின்னா, மன அழுத்தம் இயற்கையாக கொஞ்சம் இருக்கணும். ஒரு வேலை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு அழுத்தம் தேவை. மனசில் அழுத்தமே இல்லைன்னா சோம்பேறி ஆகிடுவாங்க.
அதனால் அதுவே பெரிய அழுத்தமாயிரும். ஆண்கள் சோம்பேறியானால் அதுவே அவங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். பெண்கள் வந்து கடினமாக உழைச்சாங்கன்னா பயங்கர கடினமாக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது மன அழுத்தத்தை ஏற்படும். பெண்களுக்கு ஓய்வு தேவை, ஆண்களுக்கு உழைப்பு தேவை. அதனால் வந்து மன அழுத்தத்துக்கு தீர்வு என்னென்னா இந்த மாதிரி விளையாடுவது, ஆடல் பாடல், கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துவது, இதுதான் வந்து மன அழுத்தத்துக்கான தீர்வு. ஆனால் மன அழுத்தத்துக்கு நான் மருத்துவம் பார்க்குறேன்னு சொல்லுகிற மருத்துவர்களே டான்ஸ் ஆடுறதுக்கு கூச்சப்படுவாங்க, நடனம் ஆட கூச்சப்படுவாங்க, அப்புறம் விளையாடுவதற்கு கூச்சப்படுவாங்க. மருத்துவர்களுக்கே அப்போ மன அழுத்தம் இருக்கும். அதனால் அவங்களுக்கே இந்த வழி தெரியாமல் மருந்து மாத்திரை கொடுத்துட்ருப்பாங்க. அவங்களும் ஒரு மாத்திரை வாயில் போட்டுப்பாங்க. அந்த அளவுக்கு அறியாமை எது மன அழுத்தத்தை போக்குங்கிற அந்த அறியாமையோடு நிறைய அறியாமையோடு அந்த மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மக்களை எப்படி மகிழ்ச்சியாக வாழ வைப்பது என்பது தெரியாத ஆட்சியாளர்கள். வேறு என்ன?